பிரைஸ் லார்ட். உங்கள் அறிவு நிகழ்ச்சிகள் நான் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலேயும் கூட நம்ம மார்ச் மாசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இந்த மாசம் ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தராங்கன்னு பார்க்கலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த கடைசி பகுதியை படிக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இதே வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Isaiah chapter 51 verse 16. I have put my words in your mouth and covered you with my shadow of my heart. சோ இந்த வசனத்துல சொல்லியிருக்கபடி என் கருத்து நிழலை நான் உன்னை மறைக்கிறேன். சோ பேசிக்கா ஒரு ஷேடோ நிழல்னா என்னன்னா நம்ம ரொம்ப வெயில் அடிக்கும் போதோ இல்ல நம்மளால லைக் ரொம்ப பொறுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இப்ப ரொம்ப ஸ்காட்சிங் ஹீட்டா இருக்கு, ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா நம்ம எங்கடா நிழல் இருக்குன்னு போய் தேடி போய் ஒரு மரத்து கீழே இல்லைன்னா ஒரு வீடு அந்த கூரை கீழே இல்ல எங்கேயாவது போய் நம்ம நிற்போம். அந்த வெயில் அந்த வெயிலுக்கு நம்ம அந்த ஷேடு அந்த ஷேடோ அங்க போய் நின்றோம்னா வில் பி ஓகே. அந்த அந்த சன்ஸ் ஹீட் நம்மள அந்த அளவுக்கு பாதிக்காது. சோ அதே மாதிரிதான் என் கரத்து நிழலில் நான் உன்னை மறைக்கிறேன். சோ காட்ஸ் ஹேண்ட், அவரோட ஹேண்டோட ஷேடோவால நம்ம மறைக்கிறார். சோ அவரோட ஷேடோ தான் இட்ஸ் இட்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன். அவரோட ஹேண்ட்ஸ் ஷேடோ ரெப்ரசன்ட்ஸ் த ப்ரொடெக்ஷன். நம்ம சுத்தி எவ்வளவு ஒரு ப்ராப்ளமா வேணா இருக்கலாம். எனக்கு எங்க ஓடுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போறதுன்னு தெரியல, நான் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு யார்கிட்ட போறதுன்னு தெரியல, நான் எங்க போய் நான் ஹெல்ப் கேட்பேன், யார் என்னை காப்பாத்துவா, நான் யார் எனக்கு நல்லதா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர் ப்ராப்ளம்ஸை மாட்டிட்டு எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கான். ஸோ காட் இஸ் டெல்லிங் தட் I have covered you with my shadow of my heart. So whatever may be the problem, just run into his hand. He will cover you with his shadow and he will give you a safe place and he will protect you. நீங்க என்னதான் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணா இருக்கட்டும், அது ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷனாகவும் இருக்கலாம், இல்ல ஸ்டடீஸ் ஒர்க் எந்த இஷ்யூஸ் வேணா இருக்கலாம். நீங்க என்னால இது முடியல, இந்த ப்ராப்ளம் என்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ரன் இன்டு ஜஸ்ட் அவர் உங்களை அரவணைச்சுப்பாரு. நீங்க என்னதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கலாம், இல்ல நீங்க வெளில எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம். உங்களால 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 பேர் பண்ண முடியாத என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம். இஸ் சேயிங் தட் ஹி கவர் யூ வித் தி ஷேடோ ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். நீங்க என்னதான் ஒரு வெயில் அடிச்சாலும் ஒரு நிழல் கீழே போய் நின்றீங்கன்னா வில் பி லைக் வில் பி ஃப்ரீ. என்னதான் ஒரு வெயில், ஒரு மண்டே வெடிக்கிற அளவுக்கு ஒரு வெயில் சூடான வெயில் இருந்தாலுமே நீங்க ஒரு ஷேடோ கீழே போய் நின்றீங்கன்னா யூ ஓன்ட் ஃபீல் தட் ஹீட் falling on it. ஸோ அதே மாதிரி தான் நீங்க என்னதான் ஒரு ப்ராப்ளம், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ரன் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ். அப்ப நீங்க அந்த உங்களை சுத்தி உள்ள ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு மேட்டராகவே தெரியாது. நீங்க அந்த ப்ராப்ளம்ஸே நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஐயோ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகுமே தவிர அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனோ இல்லை அந்த ப்ராப்ளம் விட்டு வெளில வர்றதுக்கோ உங்களுக்கு எந்த தேர்வுமே கிடைக்காது. But when you're stuck in a problem, just run into Jesus. Run into his presence, pray to God, read Bible and run into his shadow. So you'll get blessings and you'll get get protection. So you will not be harmed by any problems. நீங்க அவருக்குள்ள நீங்க ஓடும் போது நீங்க அவரோட ஷேடோ கீழே போகும்போது நீங்க எவ்வளவுதான் வெளில பிரச்சனை இருந்தாலும் நீங்க அவரோட ஷேடோ தள்ளி நீங்க அவர்கிட்ட நீங்க போகும்போது அந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களை அணுகாது. சோ நான் ப்ரே பண்றேன். ஏசப்பா வேலைக்காக நன்றி. ஏசப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை வாக்குத்தத்தமா பண்ணதுக்காக நன்றி. ஏசப்பா ஏசப்பா உங்க கருத்து நிழல்ல எங்களை மறைச்சிருக்கீங்க. ஏசப்பா அதுக்காக நன்றி. ஏசப்பா நீங்க அதே மாதிரி ஏசப்பா எங்களை சுத்தி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ரன்னிங் இன்டு இட். எங்களால ஃபேஸ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நாங்க கிட்ட நாங்க வைக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க. ஏசப்பா ஏசப்பா வெயில் அடிக்கும், நாங்க எப்படி அந்த நிலையில போய் நின்று எங்களுக்கு எப்போ ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கும், அந்த வெயில இருந்து எங்களை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான்ப்பா ஏசப்பா நீங்க எங்களுக்கு எவ்வளவுதான் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட வரும்போது நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரீங்க. ஏசப்பா அதுக்காக நன்றி. ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளணும். பேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.